நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது தாங்க முடியாத துன்பம் வரும்போது நம்மளை அறியாமலே நாம் எந்த பிறவியில் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லுவோம். மனிதனோட பிறப்புங்கிறது ஒருத்தர் தான் முற்பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவரோட முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களோட அடிப்படையிலேயும் தான் அமையுது. பெற்றோர்கள் செஞ்ச பாவம் அவங்களோட பிள்ளைகளை எப்படி வந்து சேருது? என்ன பாவம் செஞ்சதுனால ஒரு சிலர் அவங்களோட பிள்ளைகளை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கா? நாம் செய்கிற நல்லதோ கெட்டதோ அது இந்த பிறவியிலையோ இல்லை அடுத்த பிறவியிலையோ நம்மளை தேடி வந்தே தீருங்கிறத தெரிஞ்சுக்க இந்த மகாபாரத கதையை கேளுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ். வாழ்க வளமுடன். குருச்சேத்திர போரில் பகவான் கிருஷ்ணரோட கருணையால் பாண்டவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சாங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். போரில் துரியோதனன் தலைமையிலான கௌரவப்பட தோத்தது மட்டும் இல்லாமல் துரியோதனனும் அவனோட 99 சகோதரர்களும் மரணம் அடைஞ்சாங்கங்கிறதும் நமக்கு தெரியும். கௌரவர்களில் மிச்சம் இருந்தது திருதராஷ்டிரனும் காந்தாரியும் மட்டும்தான். போரில் தன்னோட வாரிசுகளை பறிகொடுத்த துக்கத்தில் இருந்தார் திருதராஷ்டிரன். அவரை சந்தித்து அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரோட மனசை தேற்ற நினைச்ச கிருஷ்ணர் அங்கே போனார். அப்போது திருதராஷ்டிரர் பகவான் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, கண்கள் இருந்தும் பார்வை இல்லாமல் பிறந்தேன்னா விதுரரோட சொல் கேட்டு தர்ம நியாயத்தோட அரசாட்சி செஞ்சுட்டு வந்தேன். என்னோட மக்களுக்கு நல்லதை செஞ்சு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருந்தாலும் என்னோட 100 பிள்ளைகளில் ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாரும் இறந்து போகிறதுக்கு காரணம் என்ன? நான் முற்பிறவியில் செஞ்ச பாவம் தான் என்னன்னு கேட்டார். பகவான் கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு கதையாக ஆரம்பித்தார். ஒரு மன்னர் நீதி நெறி தவறாமல் மக்களோட குணநலன்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தார். அந்த மன்னனோட அரண்மனையில் ஒரு சமையல்காரர் இருந்தார். அவரோட கைப்பக்குவம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் சமைக்கிற உணவு வகைகளை மன்னர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு வந்தார். நிறைய உணவு வகைகளை மன்னருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு பரிமாறுறதுல அவருக்கு நிகர் அந்த நாட்டில் யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம். உணவுகளை ரொம்ப சுவையாக சமைக்கிறது, மன்னரை பிரத்யோகமாக கவனிக்கிறதுன்னு அவன் எடுத்துக்கிட்ட பல முயற்சிகள்னால அவன் ரொம்ப சீக்கிரமே அந்த அரண்மனையோட தலைமை சமையக்காரனாக ஆயிட்டான். விதவிதமான உணவு வகைகளை மன்னருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு பரிமாறுறதுல அவனுக்கு நிகர் அந்த நாட்டில் யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம். மன்னரோட மனசில் நிரந்தரமாக இடம் பிடிச்சி ரொம்ப சீக்கிரத்திலேயே அவனும் இந்த நாட்டோட பெரிய செல்வந்தராகணும்னு பேராசைப்பட்டான். அந்த பேராசையால் ஒரு நாள் விபரீத முயற்சியில் இறங்கினான். அரண்மனையோட அந்தப்புறத்தில் உள்ள குளத்தில் மன்னர் அதிக அளவில் அன்னப்பறவைகளை வளர்த்துக்கிட்டு வந்தார். ஒரு நாள் சமயக்காரன் அன்னப்பறவையோட குஞ்சுகளில் ஒன்றை பிடிச்சு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சமைச்சு மன்னருக்கு பரிமாறினான். மன்னர் அது என்ன மாதிரியான உணவுனே தெரியாமல் அதை ருசித்து சாப்பிட்டாரு. மன்னருக்கு அந்த ருசி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சமையல்காரன்கிட்ட தினமும் தனக்கு அது வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சமையல்காரனுக்கு பெரிய பரிசும் கொடுத்தாரு. அந்த சமயக்காரனும் மன்னரோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தினமும் அந்த அன்னப்பறவையிலேருந்து ஒன்று கொன்று மன்னருக்கு சமைச்சு போட்டார். இந்த இடத்துல கிருஷ்ணர் கதையை நிறுத்திட்டு, அரசே, இப்போ எனக்கு பதில் சொல்லுங்க, இதில் மன்னனோட மனசில் இடம் பிடிக்க நினச்சி அன்னப்பறவையை கொன்று மன்னருக்கு பரிமாறின சமையல்காரன் குற்றவாளியா, இல்லை கண்ணிருந்தும் குருடனா அந்த உணவை பற்றி விவரம் தெரியாமலேயே அந்த உணவை ருசித்து சாப்பிட்ட மன்னன் குற்றவாளியான்னு கேட்டார். உடனே திருதராஷ்டிரர், ஒரு முறை வசிஷ்டரோட சமையல்காரன் தெரியாமல் புலால் கலந்த உணவை அவருக்கு வச்சுட்டான். இருந்தாலும் அதை வசிஷ்டர் கண்டுபிடிச்சி அவனுக்கு சாபம் கொடுத்தாரு. அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசன்கிட்ட இல்லை. சமையல்காரன் பணம் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான். அதனால் அவன் செஞ்ச தவறு சின்னது. ஆனால் பல நாள் அசைவம் சாப்பிட்டோம் அதை கண்டுபிடிக்க தெரியாத அரசன்தான் அதிக தவறிழைச்சிருக்கான்னு சொன்னார். கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, திருதராஷ்டிரரே, நீங்களும் ஒரு அரசனாக இருந்து நீதி நெறி தவறாமல் மன்னன் செஞ்சதே தவறுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த நீதி தான் பீஷ்மர், துரோணர் மாதிரி சான்றோர்கள் இருக்கிற சபையில் உங்களை அரசனாக உட்கார வச்சிருக்கு. நல்ல மனைவி, 100 குழந்தைகள்னு ஒரு நல் வாழ்க்கையை கொடுத்துருக்குது. ஆனாலும் குருடனாக பிறந்து துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் உங்களோட 100 வாரிசுகளை போரில் இழந்ததுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நான் சொன்ன இந்த கதை உங்களை பற்றினது தான்.
உணவை பற்றி தெரிஞ்சுக்காம கண்ணிருந்தும் குருடனா இருந்துக்கிட்டு அந்த அன்னப்பறவையோட 100 குஞ்சுகளை சாப்பிட்ட அந்த மன்னன் நீதான்னு சொன்னார். கண்ணிருந்தும் தினம் அதை பார்த்தும் சைவ அசைவ உணவுகளுக்குள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியாததுனால தான் இந்த பிறவியில் நீங்கள் குருடனாக பிறந்திருக்கீங்க. இறந்து போன தன்னோட குஞ்சுகளை நினச்சி அந்த அன்னப்பறவைகள் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். தாயான அந்த அன்னப்பறவைகளுக்கு ஏற்பட்ட வேதனையை நீங்களும் படணுங்கிறதுக்காக தான் இந்த பிறவியில் உங்களுக்கு 100 குழந்தைகள் பிறந்து அவங்க எல்லாரையும் குருச்சேத்திர போரில் பறி கொடுத்துருக்கீங்க. குழந்தைகளை பறி கொடுத்த துக்கத்தில் இப்போ பதறிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ புரியுதா நீங்கள் செஞ்ச பாவம் என்னன்னு? முற்பிறவியில் செஞ்ச பாவத்துக்கு பிரதிபலனை இந்த பிறவியில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பதில் சொன்னார் கிருஷ்ண பகவான். உடனே திருதராஷ்டிரர், முற்பிறவியில் கண்ணிருந்தும் என்னோட அறியாமையால் நான் செஞ்ச பாவத்துக்காக இந்த பிறவியில் குருடனா பிறந்தது மட்டும் இல்லாமல் என்னோட 100 குழந்தைகளையும் பறிகொடுத்து நிற்கிறேனேன்னு அழுது புலம்பினார். மனிதனோட பிறப்புங்கிறது ஒருத்தர் தன்னோட முற்பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவரோட முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களோட அடிப்படையிலையும் தான் ஏற்படுது. முற்பிறவியில் அதிக புண்ணியங்களும் தான தர்மங்களும் செஞ்சிருந்தா மறுபிறவியில் அவங்க நல்ல ஆத்மாவாக பிறப்பாங்க. அப்படி இல்லாமல் முற்பிறவியில் மற்றவங்கள கொடுமைப்படுத்தி நம்பிக்கை துரோகம் செஞ்சு மோசடி செஞ்சு சொத்து சேர்த்துருந்தா இந்த பிறவியில் மற்றவங்க அவருக்கு அதே மாதிரியான துரோகத்தையும் கொடுமையும் செய்வாங்க. அதே மாதிரி அவருக்கே தெரியாமல் முற்பிறவியில் யாருக்காவது இல்லை எந்த ஜீவராசிக்காவது கொடுமை செஞ்சுருந்தா கூட மறுபிறவியில் அவருக்கு நிச்சயமாக அதுக்கான தண்டனை காத்துக்கிட்டு இருக்குன்னு வேதங்களும் புராணங்களும் நமக்கு சொல்லுது. அதனால் நாமளும் முடிஞ்ச வரையில் மற்றவங்கள ஏமாத்தாமல் துரோகம் பண்ணாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் தான தர்மங்கள் செஞ்சுட்டு நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போனால் அடுத்த பிறவி நமக்கு நல்லதாக கிடைக்கும்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கருத்து மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.